இருக்கியா சாப்பிட்டியா என்னமா பண்ற என்ன கூட மிரட்டினா சார் படிக்கிறியா இல்லையான்னு மிரட்டினா சார். இன்னைக்கு காணும் சார் 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ சார் போன் போட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி காசு எடுத்திருக்கா நாங்க உங்ககிட்ட சொன்னோம்ல அப்படின்ட்டு சொன்னாங்க சார். கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க சார். கீழே விழுந்துட்டான்னா என்ன மேடம் எங்க மேடம் அடிபட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு உடம்புல சில அடிதான் அப்படின்னு சொன்னாங்க சார். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எகிரி உச்சிச்சுன்னு சொல்றாங்க சார். நானே என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சார். நாங்க அப்படியே அடிச்சு புடிச்சுன்னு கோயம்புத்தூருக்கு வண்டி எடுத்துன்னு வந்தவங்க தான் சார். கோயம்புத்தூர்ல பாதி தூரத்துல இருக்கும்போதே உன் தங்கச்சி செத்துட்டான்னு சொல்றாங்க சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு சார், செத்துட்டான்னு சொல்றாங்க சார். நான் யார போய் கேட்பேன் சார்? எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா சார்? எனக்கு உதவி பண்ணுங்க சார். படிக்க வர பசங்களுக்கு இதுதான் நிலைமையா? இதுதான் நிலைமையா படிக்க வர பசங்களுக்கு? காலேஜ் சைட்ல இருந்து எதுவுமே சொல்ல சார் எங்களுக்கு. உள்ள இது நடந்துச்சுன்னு காலேஜ் சைட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே சொல்ல. உள்ள இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை சார் எங்க கிட்ட. நான் என்ன சார் பண்ணுவேன்? இப்ப தூக்கின்னு போனேன் சார். என் தங்கச்சியை நான் தூக்கின்னு போனேன் சார். ஒரு நாள் முன்னாடி தான் சார் பஸ் ஏத்தி அனுப்பிச்சேன் சார். என் தங்கச்சி நானு நான் தான் சார் பஸ் ஏத்தி அனுப்பிச்சேன். நான் என்ன சார் பண்ணுவேன்? நீங்க தான் சார் நியாயம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இந்துஸ்தான் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சிருக்கோம் சார். இப்போ எங்க சப் ஜூனியர் பொண்ணு இப்போ ஒரு பொண்ணு நேற்று வந்து சூசைட் பண்ணிருக்கு. அது என்ன ரீசன் இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல சார். எல்லாமே மறைச்சிட்டாங்க எங்கள்கிட்ட இருந்து. இன்ன வரையும் இப்ப கூட பாருங்க ஒரு ஸ்டாஃப் கூட இங்க வரல. ஏன்னா அந்த பொண்ணு அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னா இப்ப எந்த ஸ்டாஃபாச்சும் வந்துருக்கணும். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நேத்துல இருந்து எல்லா போனும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த பொண்ணு ஒரு 1500 ரூபாய் திருடுச்சுன்றாங்க. அதுக்கு என்ன இதுன்னு தெரியல. 1500 ரூபாய் திருடுச்சுன்றீங்களே அத்தனை ஸ்டாஃப் திட்டிருக்காங்க சார். அந்த பொண்ணு ஒரு 4 ஸ்டாஃப் மேல அந்த பொண்ணு அவ்வளவு என்ன திட்டினாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு நீங்க எங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க, 4ஆம் மணில இருந்து அந்த எட்டி பார்த்தாலே கால்கையில அவ்வளவு கூசும். அந்த பொண்ணு அப்படி போய் சாக போயிருக்குன்னா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அந்த இது ஹர்ட் ஆயிருக்கும். ஏன்னா இப்ப 1500 ரூபாய் திருடினாங்கன்றாங்க. நான் தரேன் 1500 ரூபாய், டபுளா கூட தரேன். அந்த உயிர் வருமா? இப்போ மேனேஜ்மெண்ட் சரியே இல்லை சார் உண்மையிலே. என்ன இவ்வளவு புவரா இருப்பாங்க நினைச்சு கூட பாக்கல. என்ன சார் எல்லாமே மூடி மறைக்கப்பாங்க சார். எவிடன்ஸ் நேற்று ஒருத்தர் இருந்திருக்கான், அவனை தனியா கூட்டு வச்சு போய் பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியல. இப்ப அந்த பையனும் இப்ப அப்படியே மாத்தி பேசுறான். அந்த பொண்ணு மேல தப்புன்ற மாதிரி பேசுறான். இப்ப நாங்க வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கும். என்ன எவிடன்ஸ் எதுவுமே இப்ப எங்கள்ட்ட இல்ல. அந்த பையன் வந்து கொஞ்சம் அந்த பையன் அந்த இதை பார்த்தாருன்னா அந்த பையனுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்றேன், தயவுசெய்து வந்து உண்மையை சொல்லு. ஏன்னா நீ உன்னோட இதுலதான் எங்களோட மொத்த பேரோட இது இருக்கு. நீ இந்த மறைச்சு நீ இந்த 3 வருஷத்தை உன்னால கண்டிப்பா உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்ன குற்ற உணர்ச்சியோட உன்னால கம்ப்ளீட் அந்த கோர்ஸை முடிக்க முடியாது. தயவுசெய்து வந்து என்ன நடந்துச்சோ அது உண்மையை வந்து சொல்லு. சீரியஸா ஹோப்லெஸ்ஸா சார் இருக்கும். என் பேர் சாஜி சார். ஃபைனல் இயர் OTAT படிக்கிறேன் சார். பிரின்சிபல் மணிமொழி அண்ட் கூட ஒரு 4 ஸ்டாஃப்ஸ் 2 ஸ்டாஃப் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து இது பண்ணாங்க. இந்த விஷயம் இனி எங்களுக்கு நடக்குமா அப்படிங்கறதுல கண்டிப்பா நடக்கும்னு எங்களுக்கு தெரியுது. இன்னமேல இது நடக்காம இருக்கும். இன்னொரு வாட்டி இன்னும் இந்த பொண்ணு இருக்க இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு எந்த நிச்சயமும் இல்ல. கண்டிப்பா இருக்கு, இது நடக்கும் அப்படின்னு. சோ காலேஜ் சைட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது வரணும். இது மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாதான் நாங்க இனிமேல் அந்த காலேஜ்க்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம். இன்ன வரைக்குமே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் கூட வரல. அவங்க மேல தப்பு இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் வந்திருக்கலாம். இன்ன வரைக்கும் வரல, கால் பண்ணாலும் எடுக்கல. அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறாங்க ஒண்ணுமே தெரியல. நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு காலேஜ்னா. இந்த காலேஜ்லயே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும். எதுவுமே வெளியில சொல்ல முடியறது இல்ல. நாங்க 3rd இயர் படிக்கிறோம். அந்த பொண்ணு இப்பதான் வந்திருக்கா. சப் ஜூனியர், எங்களோட சப் ஜூனியர் இன்னும் 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ளயுமே இவளுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுத்து பார்த்தாலே அந்த இடம் அவ்வளவு நடுங்கும். அவ்வளவு தைரியம் உள்ள பொண்ணு. அவ அந்த இடத்துல ஏறி குதிக்கிறதுக்கு நினைச்சிருக்கா. ஃபேமிலி பத்தி கூட யோசிக்காம இருக்கானா. அவ எந்த அளவுக்கு ஆயிருப்பான்னு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா வரணும். அப்பதான் நாங்க காலேஜ் போலாம்னு சொல்லியிருக்கோம். இதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா வரணும். இந்த பொண்ணுக்கான உயிர் போனதுக்கான பதில் இன்ன கண்டிப்பா சொல்லி ஆகணும். காலேஜ் என் பேர் அக்ஷயா, BSc கார்டியக் டெக்னாலஜி படிக்கிறேன் சார். காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்ட சொல்ற அந்த மேனேஜ்மெண்ட் சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க, இது எல்லாமே எங்க புள்ள, என்ன நீங்க தைரியமா விட்டுட்டு போலாம், நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. இப்போ உங்க அம்மா வந்திருக்காங்க, ஒரு ஸ்டாஃப் இன்னும் இங்க வரல. என்ன பெத்த பிள்ளை என்ன போவோம், பெத்த பிள்ளை இறந்துச்சு அப்படிதான் வந்து கிடப்பியா? ஒரு ஸ்டாஃப் இங்க வரல. எவ்வளவு ஒருத்தி போன் எடுக்கல. என்ன மேனேஜ்மெண்ட் நடத்துறாங்க? எல்லாரும் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. மார்ச்சரிக்கு அந்த பொண்ணு வருது, அனாதையா வருது. பொண்ணு கூட ஒரு ஸ்டாஃப் வரல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. இல்ல யாருமே. சரியான ஸ்ட்ரெஸ்ல சார் இருக்கும். இது மட்டும் நடந்தல, இதுக்கு முன்னாடியும் ஒரு பொண்ணு கம்ஃபர்ட் கொடுத்து இறந்திருக்காங்க. அண்ட் இது இப்படி இறக்கல, கம்ஃபர்ட் குடிச்சிருக்காங்க. நம்மளுக்கும் இப்படி நடக்கும்னு என்ன கேரண்டி இருக்கு? We want justice for this life.
இது ஃபர்ஸ்ட் கேஸ்னால சூசைட் இப்ப எல்லாத்துக்கும் இப்ப தெரியுது சார். இப்ப இதே அடுத்தடுத்து கண்டிப்பா நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் மூடி மறைச்சிருவாங்க. இதுக்கு போலீஸ்ல இருந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார். கண்டிப்பா ஏதாச்சும் ஆக்ஷன் எடுங்க. ஹோப்லெஸ் 300 பேர் இந்த பொண்ணுக்காக இருக்கும், எங்களுக்காக ஒரு ஜஸ்டிஸ் ஏதாச்சும் பண்ணுங்க. தயவுசெய்து எங்க மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு யாராவது கண்டிப்பா வரணும். வரவே இல்லை, யாருமே வரல. நேத்துல இருந்து எந்த டீச்சர்ஸுமே இல்லாம இருக்கு அந்த பொண்ணு. ஏன் டீச்சர்ஸ் வரல? வந்திருக்கலாமே, பாத்துருக்கலாமே. அவங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னா அவங்க வந்திருக்கலாமே. ஏன் போன் சுவிச் ஆஃப் பண்ணும்? யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே எடுக்கல. அவங்க பேரண்ட்ஸ் போன் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷன் இல்ல, புள்ளை கீழே விழுந்துருச்சு, எப்படி அவங்க வருவாங்க? ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு பார்த்து காலையில வந்து பார்த்தாலும் யாருமே இல்ல. எதுக்கு டீச்சர்ஸ் எதுக்கு இருக்காங்க? அவங்கள நம்பிதான் வந்திருக்கோம் நாங்க. எதுவுமே சொல்லணும். அது வரைக்கும் எங்களுக்கு அவங்க மேல ஒரு தப்பு இல்லைன்னா நேத்து லீவ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க 5 நாள். எதுக்கு லீவ் டிக்ளேர் பண்ணணும்? எல்லாம் ஜூம் பண்ணிக்கோ. 5 நாள் லீவ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார் எங்களுக்கு. எதுக்கு? என்ன உங்க மேல எந்த தப்பு இல்ல, அந்த பொண்ணால போய் சூசைட் பண்ணுச்சு, எதுக்கு லீவ் டிக்ளேர் பண்ணணும்? எதுக்கு அந்த எவிடன்ஸ் உள்ள பையனை எதுக்கு ஊருக்கு அனுப்பிச்சு விடணும்? எல்லாமே மறைக்கிறாங்க சார். இது நான் போலீஸ்க்கு ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன். மகளிர் காவல் நிலையம் உங்க 4 பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிங்க, தயவு செய்து கேட்கிறோம். ஆக்சுவலா எங்க இது ஹாஸ்பிட்டல்ல வந்து டியூட்டி போட்டிருக்காங்க. டியூட்டி வந்துட்டு 2 ஷிஃப்டா பிரிச்சிருக்காங்க. மார்னிங் ஷிஃப்ட் ஒன்னு, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ஒன்னு. மார்னிங் ஷிஃப்ட் வந்துட்டு நாங்க பாக்குற டியூட்டி டைமிங் வந்துட்டு 7 to 1, 1 to 7. இதுல வந்துட்டு ஸ்டாஃப் வந்துட்டு பாதி நேரத்துக்கு இருக்க போறது இல்ல. ஈவினிங் 4:30 கிளம்பிடுவாங்க. 4:30ல இருந்து 7 o'clock முடியும் நாங்க தனியா தான் இருக்கோம், ஸ்டாஃப்ஸ் இல்லாம. இதுல நேத்து வந்து டியூட்டி பாத்திருக்காங்க. நான் சீனியர், எனக்கு கீழே சப் ஜூனியர் இருக்காங்க, அவங்க டியூட்டி பாத்திருக்காங்க. மார்னிங் ஷிஃப்ட்ல வந்து டியூட்டி பாத்திருக்காங்க. அந்த பிள்ளை இப்ப இறந்திருக்கா. மார்னிங் ஷிஃப்ட்ல டியூட்டி பார்த்தவங்க பிசியோதெரபின்னு ஒன்று இருக்கு கீழே, அங்க வந்துட்டு ஸ்டாஃப்ஸே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துக்கு இன்டர்ன் பாக்குற ஒரு பிள்ளையோட பர்ஸ் காணும். அதான் 1500 இருக்கு. இந்த பாப்பா வந்துட்டு போயிருக்காங்க. லாஸ்ட்ல கேமரால பாக்கும்போது இந்த பாப்பாவோட போட்டோ தான் வந்திருக்கு, நீ தான் எடுத்திருக்கணும் அப்படின்ட்டு இன்டர்ன் பாக்குறவங்க எங்க ஸ்டாஃப் கிட்ட போய் சொல்லிருக்காங்க. எங்க ஸ்டாஃப் கூட்டு போயிருக்காங்க. மேல கூட்டு போனவங்க அந்த பாப்பாவை மட்டும் கூப்பிட்டு போல, இன்னொரு பையனையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த பையன் எங்க டியூட்டி பார்த்தா அந்த பையனும் பிசியோட தான் டியூட்டி பாத்திருக்கான். 2 பேத்தையும் மேல கூப்பிட்டு போயிருக்காங்க. 2 பேத்தையும் மேல கூப்பிட்டு அவங்க காசை பத்தியே கேட்கல. அவங்க கேட்டது ஃபுல்லா நீங்க 2 பேரும் தனியா பேசுறீங்க, உங்களுக்கு என்ன லவ் பண்றீங்களா? அதான். ஏன்னா நான் இதோட 3வது வருஷம் நான் அந்த காலேஜ் படிக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு ஸ்டாஃப் எப்படி பேசுவாங்கன்ட்டு. எங்களையே யாருக்குள்ள பாத்துட்டா என்ன அவங்க கூட போறியா, லவ் பண்றியா, அவ்வளவு கேவலமா பேசுறவங்க. நாங்களே பெரிய பிள்ளைங்க, அவங்க சின்ன பிள்ளைங்க. அவங்களோட மென்டல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டாஃப் பேசணும். ஆனா அவங்க அப்படி பேசுறது இல்ல. அப்ப அந்த பிள்ளை கிட்ட ஸ்டாஃப் ரூம்ல கேட்டிருக்காங்க அத்தனை பேர். ஒரு பிரின்சிபல் கேட்கணும், பிரின்சிபல் மட்டும் தானே கேட்கணும். எதுக்கு எங்க கோஆர்டினேட்டர், எங்க கீழே இருக்க கோஆர்டினேட்டர், மொத்தம் அத்தனை ஸ்டாஃபும் போய் கேட்டிருக்காங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மென்டல் பிரஷர். கேட்டு முடிச்சவங்க அப்படியே விட்டுருக்கணுமா இல்லையா? சரி, பேரண்ட்ஸ் கால் பண்ணி ஒரு ஃபீஸ் கட்டல, உங்க புள்ள ஒழுங்கா படிக்கல, காலேஜ் வரேன்னா போன் பண்ண தெரியுது, ஏன் புள்ள இப்படி திருடிருச்சு, புள்ள ஊர் சுத்திட்டு இருக்கு அப்படின்னா கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே? இவங்க இவ்வளவு கேவலம் பேசுறவங்க கால் பண்ணி சொல்லிருக்கணும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. 2:30 மேல கூப்பிட்டு போயிருக்காங்க. 7 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. இவங்க எல்லாரும் பேசி முடிச்சது 7 மணிக்கு. 7 மணிக்கு முடிஞ்சவங்க கீழே போயிருக்காங்க. அந்த பையனும் கீழே போயிருக்கான். அந்த பையன் கிட்ட இந்த பாப்பா சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போன பாப்பா 4th floor எங்க இதுல வந்துட்டு 5th floorல இறங்கி 4th floorல இந்த பக்கம் குதிக்காம அந்த பக்கத்துல ஓட்டி சைட்ல குதிச்சிருக்காங்க. குதிச்ச பாப்பா ஸ்பாட்லயே அவுட். ஏன்னா குதிச்சவங்க ப்ளீடே ஆகலை, ஃபுல்லா இன்டர்னல் பீட் தான். இன்டர்னல் ஸ்பாட்லயே அவுட். சிபிஆர் குடுக்கறேன்னு சொல்லி 3 மணி நேரம் வச்சிருக்காங்க. 3 மணி நேரம் என்ன சிபிஆர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பிளட் வேணும் அந்த பாப்பா. பி பாசிட்டிவ் பிளட் குரூப் பி பாசிட்டிவ் பிளட் குரூப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எங்க செட்ல 4 பசங்க ஒரு புள்ள கீழே போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வேணாம், பிளட் குரூப் வேணாம். ஏன்னா நாங்க படிக்கிறோம், நாங்க தேர்ட், எங்களுக்கு தெரியும் பிளட் வேணான்ட்டு அவ்வளவுதான். உயிர் இல்ல, பிளட் கொடுக்க தேவையில்லை. சரி, அப்பவே செத்துருச்சுன்னு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்குமா இல்லையா? இல்ல, அதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸ்லயே சொல்லல என்ன ஆச்சுன்ட்டு. 3 மணி நேரம் சும்மா சிபிஆர் கொடுத்துட்டு ஜிஹெச் அனுப்பிச்சிருக்காங்க. ஜிஹெச் அனுப்பும்போது ஒரு ஸ்டாஃப் வரல. இன்ன வரைக்கும் எங்க பிரின்சிபல் மேம் இந்த இடத்துல இல்லவே இல்ல. இதே மென்டல் பிரஷர் இப்ப எங்களுக்கு தர்றாங்க. ஆல்ரெடி இப்ப நாங்களுமே பிரஷர்ல இருக்கோம். இப்ப நான் போய் செத்தாலும் அவங்கதான் காரணம். இது இங்க இருக்க ஒவ்வொருத்தங்க செத்தாலும் அவங்கதான் காரணம். எங்களால சொல்ல முடியல. ஏன்னா இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவாங்க, பாஸ் ஆக விட மாட்டாங்க அப்படின்னு நாங்க அமைதியா இருக்கிறதுனால இப்ப இந்த பாப்பா செத்து போயிருக்கு. இப்ப 18 வயசு தான் ஆகுது. எவ்வளவு கேவலமா கேட்டிருப்பாங்க எங்களுக்கு தெரியாது. நாங்க பாடி வாங்க மாட்டோம். மார்ச்சுவரி போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்களா பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா பாடி வாங்க மாட்டோம். பாடி இங்கே தான் இருக்கும். எங்க 3 செட்டு இங்கே தான் உட்காந்துருப்போம். நாங்க எங்கேயும் போற ஐடியா இல்ல. எங்களுக்கு பிரின்சிபல் மேம் மிஸ்ஸஸ் மணிமொழி இங்க வந்தாகணும். கூட ஸ்டாஃப் ரூம்ல எந்தெந்த மேம் பேசினாங்களோ அத்தனை மேம் இங்க வந்து என்ன பேசினாங்க, ஃபுல் மேம், உமா மேம், லாவண்யா மேம் பிளஸ்
பிரின்சிபல் மேம் எல்லா மேமும் இப்ப இங்க வந்து அப்புறம் அந்த பையன் நேத்து நைட்டே அவங்க அப்பா போன் பண்ணி அந்த பையனை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஏன் அனுப்பணும்? ஒரு கேஸ் நடக்குதுன்னா போலீஸ்க்கே தெரியும் தானே, ஒரு கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸ் முடிய முடியும், சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இதுல இந்த ஊர்லயே தான் இருக்கணும், வெளியே போக கூடாது. அவங்களுக்கே தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கும் தெரியும் தானே அந்த லா எல்லாமே, ஏன்னா நாங்களும் நிறைய இது பார்த்துட்டு தான் வந்திருப்போம். அப்படின்னு போது எதுக்கு அந்த பையன் போகணும்? அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கான், எங்களுக்கு தெரியும். அந்த பையன் இப்ப இங்க வந்தாகணும், அந்த பையன்ட்ட நாங்க கேட்கணும், யாருமே வரக்கூடாது. போலீஸ் இப்ப எங்களுக்கும் தெரியும், இப்ப நாங்க மிரட்டினாலே அந்த பையன் வந்துட்டு மாத்தி சொல்லுவான், ஏன்னா நாங்க வந்து சீனியர் அப்படின்னு போது போலீஸ் கூட மிரட்டி இருக்கலாம், எங்க ஸ்டாஃப் கூட மிரட்டி இருக்கலாம். அப்ப நாங்க அந்த பையன்ட்ட கேட்கணும். நாங்க கேட்டு சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இடத்த விட்டு போவோம். அவங்க அப்படி இல்லையா, சரி அது பாப்பா செத்துருச்சு, இனி உயிர் வர போறது இல்ல, நஷ்டம் கொடுக்கட்டும். ஏன்னா 1.5 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறாங்க ஒவ்வொரு வருஷம், சும்மா இல்ல, டொனேஷன் கட்டி படிக்க வைக்கிறாங்க. 1 கோடி நஷ்டம் கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா இங்கதான் இருப்போம், பாடி வாங்க மாட்டோம், அவங்க வரணும். நாங்க கால் பண்ணி அட்டென்ட் பண்ணவே இல்ல, அதே எங்க பிரச்சனையே. இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை, கால் பண்ணா அட்டென்ட் பண்ணணும் தானே, லீவு கேட்கல கால் பண்ணலாம் அப்படின்றாங்க. லீவுக்கு மட்டும் நாங்க கால் பண்ண அட்டென்ட் பண்ண தெரியுது, இதுக்கு அட்டென்ட் பண்ண முடியாதா? அப்ப அவங்க மேல மிஸ்டேக் இருக்கிறது அட்டென்ட் பண்ணாம இருக்காங்க. நேத்து நைட்ல இருந்து ஒரு ஸ்டாஃபும் வரல, எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்தாலும் நாங்க இந்த இடத்த விட்டு போவோம், நாங்க இங்கே தான் உட்கார்ந்துருப்போம்.